இல்லாம போலித்தனமா சடங்கு சம்பிரதாயமா வழிபாடு பண்ணிட்டு கஷ்டம் அதிகமாகின்ற போது நம்முடைய கொழுப்புனால பெருமானை திட்டிக்கிட்டு வாழ்ந்தோம்னா அது வாழ்க்கையே கிடையாது. அதெல்லாம் போலி அடியார்களுடைய வாழ்க்கை. எனவே உண்மை அடியார்களே நாம இனங்கண்டு கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யணும்? நாம உண்மை அடியாரா இருக்கணும். நாம உண்மை அடியாராக இருந்தால்தான் பிற உண்மையான அடியார்களோடு நம்மால சேர முடியும். பழைய காலத்தில் சொல்லுவாங்க, அதாவது முத்து முத்தோடு சேரணும், பவளம் பவளத்தோடு சேரணும், தங்கத்தோடு சேரணும். அடியார்கள் அடியார்களோடு சேருவார்கள். அப்படி சேர்ந்தால்தான் பிறப்பு அறுக்க முடியும். அப்போதான் பெருமான் பிறப்பு அறுப்பான். இது சாத்திரத்தில் இந்த கருத்து இருக்கிறது. துன்பம் நல்ல துன்பம், இறைவன் அருளிய துன்பம், நல்ல துன்பம் என்ற கருத்து நமக்கு வந்துடுச்சுன்னா துன்பத்தை பார்த்து நம்ம வெறுப்போமா? ஏன்னா நல்லது செய்யுது. அப்பர் சுவாமிகளுக்கு என்ன துன்பம் வந்தது? சூளை நோய் வந்தது இல்லை. பாடனார்ல கூற்றாயினா பாரு, அவர் தொடர்ந்து வியாபாரம் போறாரு இல்ல, அதுல ஒரு கருத்து சொல்றது, சூளை நோயே உனக்கு ஒரு நன்றிங்க. ஏன் சூளை நோக்கி நன்றி சொல்றாரு? அந்த நோய் வந்ததனாலதான் இறைவனை அவரால் பற்ற முடிந்தது, இறைவனுடைய அருளை பெற முடிந்தது. அப்ப துன்பம் நல்ல துன்பமா கெட்ட துன்பமா? நல்ல துன்பம். எனவே துன்பம் வந்ததுன்னா சந்தோஷப்படணும். துன்பம் வர வர இறைவனை நாம் நெருங்குகிறோம் என்று பொருள். ஆனால் அந்த துன்பத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்? துன்பமும் இறைவன் அருளுகின்ற பிரசாதம். எப்படி இன்பம் இறைவன் அருளுகின்ற பிரசாதமோ அருட்கொடையோ, அதுபோல துன்பமும் அருட்கொடை. இந்த கருத்து உள்ள போச்சுன்னா நமக்கு என்ன நிலை வரும்? அது சாத்தல் இரிவினை ஒப்பு என்று சொல்லுவார்கள். அந்த இரிவினை ஒப்பு தான் நாம் அடைகின்ற பக்குவம். இந்த பக்குவம் வந்தால் தான் ஆட்கொள்வானே தவிர நீங்கள் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எத்தனை நூல்களை படித்தாலும், எத்தனை பேச்சுகளை கேட்டாலும் உயிருக்கு எந்த பலனும் இருக்கு. அப்படி ஒரு பக்குவத்தை பெறுகின்ற பொழுது இறைவன் மணிவாசக பெருமானுக்கு எதிரே தோன்றி ஈர்த்து ஆட்கொண்டது போல நம்மையும் ஆட்கொள்ளும். ஏன்னா அவனுக்காக தான் உட்காந்துருக்கான். உனக்கு எப்போ பக்குவம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். பக்குவத்தையே பெறாம அவனை வச்சுக்கிட்டு உலக சுகத்தை அதிகமா அனுபவிக்கணுங்கிற ஆசை வந்ததுன்னா எப்படி அவருடைய அருளை பெற முடியும்? வாய்ப்பே கிடையாது. அதனால்தான் ராவணனை வச்சதான் ஞானசம்பந்தர் இந்த கருத்துக்களை விளக்குகிறார். இப்படியெல்லாம் ஒரு பக்குவத்தை பெற்றாதான் இறைவனை என்ன செய்வார்? நம்முடைய பிறப்பை அறுப்பான் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அப்படி பிறப்பு அறுத்து ஆண்டு கொண்ட குத்தனை நம்மை ஆட்கொள்ளுகிறார். எப்படி ஆட்கொள்கிறான்? ஐந்தொழில் ஆற்றி ஆட்கொள்கிறான். ஐந்தொழில் ஆற்றுகிறான். எப்படி ஆற்று? கூத்து ஆடி ஆற்றுகிறான். கூத்துனா அசைவுன்னு அர்த்தம், இயக்கம்னு அர்த்தம். அப்படி இயங்கி இயங்கி நம்மை ஆட்கொள்ளுகிறான். அப்படி ஆட்கொள்ளுகின்ற அந்த பெருமானை நாம எப்படி பாடணும்? நா தழும்பு ஏற வாழ்த்திங்கிற, நா தழும்புங்கிற நாக்கு ஒரு அருமையான உறுப்பு, சதை திரட்சி. அதுல எவ்வளவோ நுட்பத்தை பெருமான் வச்சிருக்கிறான். இதெல்லாம் நம்ம சிந்தித்தனா பல உண்மைகள் நமக்கு கிடைக்கும். நாக்கு 2 பலனை நமக்கு தருகிறது. உண்ணுகின்ற உணவு சுவையான உணவா என்பதை நமக்கு அறிவிக்கிறது. சுவைத்து பார்த்து சாப்பிடணும். அது மட்டுமல்ல, இந்த நாக்கு இல்லைன்னா பேச முடியாது. பேசி 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 பாடி 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 பெருமான அடையும். எனவே உலக வாழ்க்கையில் உடம்பு நல்லா இருக்கணும்னா நாக்கை வச்சு 6 சுவைகளை அறிந்து சுவையறிந்து சாப்பிடணும். இப்போ இருக்கிற சாப்பாடுல சுவையே கிடையாது. 2 சுவை தான், காரச்சுவை அல்லது இனிப்பு சுவை, வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கணும், அவ்வளோ. இதுதான் இன்றைய வாழ்க்கை. அதனால இதனால ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் உடம்பு கெட்டு தான் போகும். அதே போல இறைவனை நாம் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நான் தழும்பு ஏற அந்த சொல்லை மொழியை பயன்படுத்தி பாடணும் பாடணும் பாடணும். பாடி பாடி பாடிதான் பற்றணும். நம்முடைய தமிழ் இருக்கிறதே அருமையான தமிழ். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்.
இயல்னா கருத்துகள், நாடகம்னா நடிச்சு காட்டுறது, இசைனா இறைவனோடு நம்மை இசைவிப்பது.